ஆமா. ஓ எல்லாம் காதுல கேட்கும், ஆனா எதுவுமே கேட்காத மாதிரியே நிப்பான். நாம நடந்து போனாலே வண்டி மாடு உச்சா போற மாதிரி கோணையா தான் இருக்கு. இதுல மோட்டார் வாகனம் வேற கேக்குதா? அந்த காசுக்கு அந்த கோர மண்டிக்கு மைய வாங்கி பூசிருந்தா கூட அழகா இருந்திருக்கு. அதையும் அந்த டாக்டர் புடுங்கிட்டா. வயசுக்கேத்த விவசாய வேணுமாப்பா? ஏய், அங்கங்க அடி வெட்டி வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்காம லொல்லு பேசுறியா? இந்த வரி ரெண்டு முட்டையை பொரிச்சு கொடு, சட்டையை கழட்டிட்டு வரேன். முட்டி வலிக்கு முட்டை கேக்குதாக்கு பாருங்க. இருடி போய் போட்டு வர்றேன் இரு. இப்பதான் தெரியுதா உங்களுக்கு ஆளு குறையா இருக்குன்னு. வீடு திருடு போன வீடு மாதிரியே இருக்குது. எவன் எங்கண்ணா? கண்ணுங்களா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதான். அது சரி. ஆமா, உங்க லவ்வர் புது பைக் வாங்கியிருக்காரு போல. அது பைக் வாங்கி பாலா போச்சு. பழனி ரோட்ல பைக்ல ஒன் சைட கப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே பல சாகசங்கள் பண்றாப்லையே. முருகனே மேல இருந்து கீழே வந்து வாவ் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. மனசுல யூத் நினப்பு. லாரியில நசுங்கின தவளைக்காய் மாதிரி வந்திருக்குது. ஓ, பாடி வீட்டுக்கு வந்துருச்சா? உனக்கு தாலி ஸ்டாங்குதான். ஏய் அம்மா, சாப்பாடு எடுத்து வைமா. டா 5 நிமிஷம். மம்மி, யாரே? மண்டை வலிக்குது, சுடுதண்ணி வச்சு கொடு. பிரிட்ஜில் இருக்க எடுத்துக்கா. சரி, சுடுதண்ணியை பிரிட்ஜில் வைக்கிற ஒரே ஆளு நெய்தான். இரு, இந்த பிரிட்ஜை தூக்கி காயெல்லாம் கிடைக்க போகிறேன். அன்னைக்கு நான் என் கண்டக்டர் பக்கத்துக்கு உள்ளே வைக்கிற. எனக்காவது அப்பன் குடிச்சிட்டு மட்டியாக போகிறேன், அவனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சாக போகிறேன் அந்த ஆள். ஏய் வெள்ளி, வெள்ளி, ஏங்கங்க இங்க பாட்டில் வச்சிருந்தேனே பாத்தியா? அந்த கர்மத்தை நான் எதுக்கு எடுக்கிறேன்? இங்க தானே வச்சிருந்தேன். இப்ப என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? அது நீங்க வாங்க மறந்துருப்பீங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நானும். உன் பாட்டா வாங்கலைன்னா என்ன அர்த்தம்? ஏய், உன் மைங்க வந்தாங்களா? அவங்க அப்பவே வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிடு. டேய் சின்னவனா. சின்னவர் பெரியவர். இங்க ஒரு பாட்டில் வச்சதுனே எங்க காணோம்? எங்க காணா? என்ன விளையாடுறியா? நானும் அதை பார்க்கல. அவன் பார்க்கலையா? வீட்டுக்கு வந்ததும் திருட்டு பட்டமா? வர்றது பிடிக்கணும்னு சொல்லு, பேசாம பஸ்லயே படுத்துக்கிறான். ஏய், இந்த வேலையெல்லாம் வேணாம், வாய ஊத சொல்லு. ஊதுங்கப்பா. டேய் எறா விசில செருப்பு. ஏய், நீ ஊது. நான் பொம்பளைங்க. ஏய், பொம்பளை எல்லாம் குடிச்சு தாண்டி பாட்டில் வெளியேறி போச்சு, வாய ஊதுறி. ஏய், இப்ப நீ ஊதுறியா உறிஞ்சிரியா? ஊதிக்கிட்டே உறிஞ்சிருங்க. இருக்கிறது 4 பேரு. இந்த பாட்டில் நடந்தா போச்சு. சத்தியம் பண்ண சொல்லு. ஏங்க, ஒரு குவாட்டர் பாட்டிலுக்கு போய் குழந்தைகளை சத்தியம் பண்ண சொல்றீங்களா? ஏய், ராத்திரி 11 மணிக்கு மேல குவாட்டர் தாண்டி குலதெய்வம். சத்தியம் பண்ண சொல்லு. பண்ணிடுங்கப்பா. அம்மா மேல சத்தியமா நான் குடிக்கல. நான் அப்பா மேல அங்க அம்மா மேல சத்தியமா நான் குடிக்கல. ஏன்டா என்ற மண்டையில மசாலா இருக்கிறீங்க? எப்படியோ போங்க, போங்கடா. சும்மா அவன் கஷ்டம். அட போ சொல்லுமா. எங்க வச்சே? ஒரு சரக்க நிம்மதியா திருடி குடிக்க முடியுது அந்த வீட்டுல? அநியாயமா அம்மா மேல போய் சத்தியம் பண்ணிட்டீங்களடா. ஏம்மா, குடிக்கலன்னா சத்தியம் பண்ணோம், எடுக்கலன்னா சத்தியம் பண்ணோம். அது சரி, ஆனதாய் போச்சு. என்ன ஒரே வலியா இருக்கு. நீ சரக்கு போடுவியா? ஐயோ, இது எனக்கு இல்ல, உங்க அப்பனுக்குப்பா. பாவம் அந்த மனுஷன் அடிபட்டு வந்து கை காலெல்லாம் வலிக்குதுன்றாரு. ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டாரு. கொஞ்சம் ஊத்துப்பா. புருஷனுக்காக பிராந்திய பிச்சை எடுக்கிற ஒரே பொண்டாட்டி நீதான். நம்ம குடும்பத்தை எவனாவது வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தாங்க, காரு மொசர கட்டையில துப்புவாங்க. போது, அது இதுக்கு மட்டியாயிரும். அப்புறம் நீ யாரு பொண்டாட்டின்னு கேட்பாரு. போ. என்னங்க? சியர்ஸ்.